Hi friends, welcome to Pranav Samayal. இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு இனிப்பு உருண்டை தான் பார்க்க போறோம். என்ன உருண்டைனா உளுந்து உருண்டை, கருப்பு உளுந்துல செய்ய போறோம். கருப்பு உளுந்து வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. குழந்தைகளுக்குலாம் வந்து இந்த உருண்டை செஞ்சு வச்சுக்கிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்த்தியானது. குழந்தைங்க வளர்ற குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களோட கால் எலும்புகள்லாம் வந்து நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கு 1 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். 1/4 கப் வந்து பொட்டுக்கடலை, 3/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை இல்லைனா வெல்லமும் எடுத்துக்கலாம். இது வந்து நட்ஸ் வந்து முந்திரி மட்டும் எடுத்திருக்கேன், நெய். இப்போ இது எப்படி செய்யலான்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். ஒரு வானல் வச்சுருக்கேன், கருப்பு உளுந்து சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். கலர் சேஞ்ச் ஆகி நல்லா நம்மளுக்கு மனம் வரும். கருப்பு உளுந்தோட மனம் வந்து நல்லா வர ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு வந்து நம்ம நல்லா வறுத்துக்கணும். நம்ம உளுந்து வந்து ரொம்ப வறுபடலை அப்படின்னா வந்து இந்த உருண்டை வந்து சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். ஸ்மெல் வந்து நல்லா இருக்காது. அதனால் நல்லாவே நம்ம வந்து வறுத்து எடுத்துக்க போகிறோம். இந்த அளவுக்கு வந்து உளுந்து நல்லாவே வறுபட்டிருக்கணும். இதை வந்து மாற்றிக்கலாம். வேற ஒரு தட்டில் வந்து கொட்டி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெடிச்சு வரணும். இந்த மாதிரி கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா சேஞ்ச் ஆகிருக்கணும். காந்த விட்டுறக்கூடாது. காந்தனாலும் நல்லா இருக்காது. நல்லா வறுபட்டிருக்கணும். ப்ரௌன் கலர் மாதிரி வந்திருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா வாசனை வரும். உளுந்தை வந்து ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம பொட்டுக்கடலையை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலையும் அந்த பொட்டுக்கடலையும் குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியானது. இதையும் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலையும் இந்த அளவுக்கு வந்து நல்லா வறுபட்டுறணும். இதையும் வந்து தனியாக அரைக்கணும். தனி பிளேட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம். நெய் போட்டிருக்கேன். நெய்யில் வந்து முந்திரியை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நெய்யில் தான் வந்து நம்ம இந்த உருண்டையை வந்து பிடிக்க போகிறோம். நெய் வந்து இந்த முந்திரியை வறுத்து எடுத்துட்டு நெய்யை வந்து நல்லா சூடு பண்ணி வச்சுக்கலாம். அப்பப்போ உருண்டை வந்து பிடிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட் பண்ணிக்கணும். இதே மெத்தடில் பச்சைப்பயிறு உருண்டை செய்யலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். முந்திரி நல்லா வந்து ப்ரௌன் ஆனோன்னு எடுத்துடலாம். கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு, எடுத்துருங்க. உளுந்து வந்து நல்லா ஆறிடுச்சு. மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கணும். இதை வந்து நல்லா நைஸ் சல்லடையில் வச்சு சலிச்சு எடுத்துக்கலாம். என்னோடய சல்லடை இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதனால் நைஸ் சல்லடையில் வந்து நான் இதிலே போட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்க போகிறேன். இதை வந்து நம்ம நல்லா சலிச்சுட்டு இதை வந்து நம்ம நல்லா சலிச்சுட்டு திருப்பி அந்த கொரப்பு இல்லாமல் கொஞ்சம் நைஸாக திருப்பி போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் நைஸாக அரைக்கல அப்படின்னாலும் கொஞ்சம் லட்டு வந்து கொரன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது பொட்டுக்கடலையை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலையும் அரைச்சி சேர்த்துட்டேன். நாட்டு சர்க்கரையும் வந்து நல்லா ஒரு அரைச்சிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். கட்டிகள் இல்லாமல் இருக்கிறதுக்காக அரைச்சிக்கிறோம். நாட்டு சர்க்கரையும் சேர்த்துட்டேன். இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு வாயில் எடுத்து போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு வந்து எவ்வளோ சுகர் போதுமா இல்லை நாட்டு சர்க்கரை வேணும்னா நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணி பிடிச்சி எடுத்துக்கலாம். ஏலக்காய் பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம்.
வறுத்து வச்சுருக்க முந்திரி எல்லாமே நல்லா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெய்யை வந்து சூடு பண்ணிக்கலாம். நெய் வந்து சூடாக வச்சு தான் வந்து நம்ம பிடிக்க போகிறோம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்லா கெட்டியாக பிடிக்க வரும். அதனால் நெய்யை வந்து சூடு பண்ணிக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை வந்து சேர்த்துக்கலாம். ஒரு பக்கமாக வந்து நெய் ஊற்றி ஃபஸ்ட்டு பரட்டி எடுத்துக்கலாம். எல்லா இதுலேயுமே வந்து நெய்யை ஃபஸ்ட்டு போட்டுற வேண்டாம். நெய் சூடும் லைட்டாக இந்த மாதிரி வந்து எடுத்து விட்டு பரட்டி எடுத்துக்கலாம். இதுக்கு நெய் தான் வந்து அதிகமாக தேவைப்படும். நான் குழந்தைங்களுக்கு கொடுக்கறது நெய் போட்டு கொடுத்தோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் சூட்டோடு பிடிக்கணும். அப்போ தான் நல்லா வந்து கெட்டியாக பிடிக்க வரும். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கோங்க டைட்டாக. இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைனா வெறும் வெளியிலே வச்சிங்கனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம வந்து தண்ணியே ஆட் பண்ணல. இந்த மாதிரி தான் இருக்கும். உருண்டை வந்து இந்த மாதிரி இருக்கும். பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி எல்லா உருண்டையும் உருட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து நெய்யில் வந்து பிடிக்கல அப்படின்னா, நெய் வந்து சிலவங்களுக்கு ரொம்பவும் நிறையா போட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு பிடிக்காது. கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி பாலை வந்து சூடு பண்ணிக்கோங்க. பாலை சூடு பண்ணிவிட்டு பால்லையும் வந்து பிடிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் பால்லையும் பிடிச்சிருக்கேன். இந்த உருண்டை எல்லாமே வந்து நான் பாலில் பிடிச்சது. பாலும் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாலில் பிடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும். 1 வீக் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா. நெய் மட்டும் வந்து நீங்கள் வெளியிலே வச்சுருந்தாலும் கெட்டு போகாமல் இருக்கும். பாலில் பிடிக்கும் போது ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். இது வந்து நெய்யில் பிடிச்சது. ரெண்டுத்துலேயுமே வந்து நான் பிடிச்சிருக்கேன் இன்றைக்கி. ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான உளுந்து உருண்டை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட பிரணவ் சமையல் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.